ஸ்டாலின் அவர்கள் பேசினது பெரும் பரபரப்பையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியாதான் இருக்குது, காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டுல கரெக்டா இருக்கு, ஆனா இதை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய எண்ணத்துலதான் மண் விழுந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் தப்பு பண்றாரு, அதுக்கு யார் பொறுப்பு? இப்போ 2026 2.0 அப்படின்றது திமுகவினுடைய பார்ட் 2 மாதிரியான அரசாங்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்வினையா ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. 2.0 கஞ்சா விற்பனை, 3.4 கள்ளச்சாராயம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்திய காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் எந்த அரசியல்வாதி மீது ஊழல் வழக்கு இல்லாத அரசியல்வாதிகளை விரல் விட்டு எண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆதாரம் நடவடிக்கை எடுங்க. ஏன் பத்திரிகை பேசுறீங்க? ஏற்கனவே நீங்க ரிலீஸ் பண்ண டிஎம்கே ஃபைல் சொல்லிட்டு என்னாச்சு? அது எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம தான் நீங்க போய் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கணுங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்க ஆதாரம் இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் பேசினது பெரும் பரபரப்பையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சட்டசபையில் அவர் பேசின ஒரு விஷயமா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குது, காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் கரெக்டாக இருக்குது, ஆனால் இதை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய எண்ணத்தில் தான் மண் விழுந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வட மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அதை செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஒரு பொய்யான தவறான ஒரு செய்தியை வட இந்தியா முழுவதும் வட இந்திய ஊடகங்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் செஞ்சாங்க, அவர்களை அவங்க அந்த நீங்கள் இந்துவா முஸ்லீமான் கேட்டு தான் அவன் சுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை வட இந்தியாவில் முழுவதும் பரப்பி இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த சமூக மக்கள் அங்கே ஒரு நிம்மதியிலிருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வட இந்தியாவில் இன்னைக்கு சாதி ரீதியான பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனைன்னு கொழுந்து விட்டு இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் முழுவதுமே, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தென் மாநிலங்கள் முழுவதுமே நீங்கள் ஓரளவுக்கு அமைதியாக இருக்குன்னா, நம்ம இங்கே ஒரு பக்குவப்பட்டு இன்றைக்கி ஒரு படித்த நபர்களாக இருக்கிறது ஒரு காரணம். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு சட்டசபை நிறைய விஷயங்கள் பேசினார். மேலே பாம்பு, கீழே நரி, ஓடி விழுந்தால் அகழி, இதற்கிடையில் நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆட்சி செய்து சாதனை படைச்சிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். 2021 அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்கிற பொழுது பெரும் பொருளாதார நெருக்கடி, பெரும் தொற்று கொரோனா காலகட்டங்கள், இந்த நிலைமையில தான் அவர் ஒரு ஆட்சியை பொறுப்பேற்கிறார். சாதாரணமாகலாம் பொறுப்பேற்கல. மிக முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் தலைமை பதவிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர்றார். அவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தை மீட்டெடுவதற்கே சரியாக போச்சு. அதற்கு பிறகு தான் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு முழுவதுமாக வர்றாங்க. ஒன்றிய அரசு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியை கொடுக்கறதில்ல, மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்கறதில்ல, கல்வி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறதில்ல. எத்தனையோ வகையில் ஒன்றிய அரசு இடைஞ்சல் கொடுத்தாலும் கூட ஒரு மாநில அரசின் வருவாயை வைத்துக்கொண்டு மாநில திட்டங்கள், அதே நேரங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இத்தனையுமே இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு மாநில அரசு தன்னுடைய சக்திக்கு மீறி செயல்படுதுங்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்றிய அரசினுடைய எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாநில அரசு திட்டங்களை கொண்டு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்போ கட்சியுடைய நிர்வாகிகளையும் பார்க்கணும், அதே நேரங்களில் ஒன்றிய அரசினுடைய கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கணும், ஆட்சியும் கொண்டு போகணும், பொருளாதார நெருக்கடி, நிதி நெருக்கடி எல்லாத்தையும் சமாளித்து ஒரு ஆட்சியை வெற்றிகரமாக கொண்டு போகணும். சார், ஆனால் இப்போ மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணி இவங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தலை, இப்போ உங்களுடைய எஃபிஷியன்சியை பார்த்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் மக்களுக்காக சேவை செய்வீங்க, இல்லை எங்களுக்கான நபராக இவங்க இருப்பாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு குறையை சொல்லும் பொழுது இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குறையை சொல்லும் பொழுது அதை திருத்திக்கிறோன்னு சொன்னால் பரவாயில்ல, மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பார்த்து தானே வாக்கு செலுத்துறேன்னு மக்கள் கேள்வி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கும் இப்போ கடந்த 4 வருடத்தில் இருந்த அதிமுக ஆட்சிக்கும், கடந்த 4 வருஷத்துல இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி, நீங்கள் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஆட்சியை விட்டுருங்க, அது வேற ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு நடந்த ஆட்சியில் எத்தனை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பொள்ளாச்சி சம்பவம் எப்படி நடந்துச்சு? அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு யார் நடந்துச்சு? அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்ற 2 வியாபாரிகளை அடிச்சே கொண்டாங்க, அது யார் நினைச்சு? அப்பாவும் பையனையும் தூத்துக்குடி, அது ஆருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் என்ன அப்படி பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு?
ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை தேசிய கொல்லப்பட்டிருக்கிறாரு. கட்சியினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அரசியல் ரீதியான கொலை, அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அவரே பாதுகாப்பு கூட கேட்டிருக்கலாம், அவரு பாதுகாப்பு வாங்கலைங்கிறாங்க, பாதுகாப்பு குறைபாடுங்கிற, அது வந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியான கொலையா அது என்னங்கிறது விசாரணை முடிவில் தெரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுமக்களுக்கு அன்றாடம் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க, ஏதேனும் இடைஞ்சல் இருக்கா? பெண்கள் இன்னைக்கு காலையிலேருந்து அன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலங்கிற ஒரு புள்ளி விவரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போயிட்டு வேலையில் நைட்டு போய் காலையில் போயிட்டு நைட் லேட்டாக வரக்கூடிய நகரத்தில் முதன்மையான நகரமா பாதுகாப்பான நகரமா சென்னை தான் இருக்கு. ஆனாலுமே பாதுகாப்பு குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே சார். என்ன பாதுகாப்பு குறைபாடா? இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, நிறைய பாலியல் பலாத்காரம் நடக்குது, பள்ளிகள்ல நடக்குது. குறிப்பா ஒரு அரசு துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், காவலர்கள் மூலமா யார் நம்புறாங்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி செய்யறாங்க. இதுக்கு அரசு வந்து பெருசா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. நடவடிக்கை எடுக்கிறாங்க. தடுக்கிறதுக்கோ இல்ல நடவடிக்கை மூலமாக அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள நடக்கிறத அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போலீஸ் பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் தப்பு பண்றாரு, அதுக்கு யார் பொறுப்பு? அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. அரசு பள்ளியில நடந்தா அரசு பொறுப்பு இருக்கலாம். ஒரு தனியார் பள்ளியில ஒரு தனியார் ஆசிரியர் அங்க படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு தொல்லை கொடுக்குறாருன்னா இதுக்கு யார் செய்ய முடியும்? யாருடைய பொறுப்பு இதுக்கு? அந்த பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பு. பொது இடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க. அது சுய ஒழுக்கம் வந்து மக்களிடையே குறைஞ்சிட்டு வருது. ஓகே, இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அதிகமா போயிடுச்சு, சுய ஒழுக்கங்கள் குறைஞ்சிட்டு வருது. நான் 60 வயசு கிழமை சின்ன குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்திறான்னு சொல்லி அந்த வழக்கு போடுறாங்க. மற்ற மாநிலங்களை விட பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே நல்லா இருக்கு அப்படின்ற வாதத்தை வந்து பெரும்பான்மையான திமுகவினரும் சரி அரசாங்கமும் வந்து முன்வைக்கிறாங்க. அது அப்போ வந்து இப்போ நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மத கலவரங்கள் வந்து ரொம்ப இதாக நடக்குது, அப்போ இங்கெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து கம்பேர் பண்ணுறாங்களே. இப்போ அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் கிடையாது, இருக்குது, இங்கே துப்பாக்கி கலாச்சாரமே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ அதெல்லாம் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் தானே வச்சிருக்காங்கன்றதுக்காக ஈஸியாக விடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க. இல்லை இங்கே என்ன குறைபாடு பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு, என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, என்ன அமைதி இல்லாமல் இருக்கிறாங்க, எங்கே சாதி மத கலவரம் நடந்திருக்கு? இது 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது சாதி ரீதியான கலவரம் நடந்திருக்கா? கலவரம் இல்லை சார், ஆனால் சாதிய ரீதியான கொலைகள் வந்து நிறையவே நடந்திருக்கு. சிறுபான்மையினரை வந்து குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள் நடந்திருக்குன்ற தரவுகள் இருக்கு இல்லையா? இல்லை, தரவுகள் இருக்கு. ஒரு அரசாங்கம் வந்து முழு 100% ஒரு முழுமையான அரசாங்கமா எந்த அரசாங்கம் செய்ய முடியாது. அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒத்துழைக்கணும்ல. அரசாங்கத்தினுடைய முழு 100% பெர்ஃபெக்டான கவர்மெண்ட் அப்படின்னு எந்த கவர்மெண்ட்டையும் சொல்ல முடியாது. ஒரு சில குறைபாடுகள். திமுகவும் 100% பெர்ஃபெக்டான கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே கிடையாது. உலகத்துல எந்த அரசாங்கமுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 100% பெர்ஃபெக்டான அரசாங்கமாக இருக்க முடியாது. 2020 குறைபாடுகள் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அந்த குறைபாடுகள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். போன 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ அதில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க நேரடியாக அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா என்ன கெட்டு போச்சு? யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தனி மனித ஒழுக்கத்தின் மீள நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அரசாங்க கணக்கில் எப்படி சேர்ப்பீங்க? ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆசிரியர் செய்கிற தவறுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவர் தவறு செஞ்சதாக தெரிஞ்சால் கடுமையான தண்டனை கொடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி பண்ணுவாங்க? ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜர், வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் மேலே தவறாக நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, அதில் கொலையிலே வந்து முடியுது அப்படின்னா அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? ஒரு காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை, அவன் காதலிக்கலன்னு சொல்லி கொண்டு போடுறான், இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? இதெல்லாம் தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். பொது இடங்களில் வருகிற பொழுது ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பமாக பொது இடங்களில் போகிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தலாக இருக்குது, அவர்கள் வழிமுறை செய்யப்படுறாங்க, அவர்கள் திருட்டு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வர்றப்ப அது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்போ 2026 வந்து 2.0 அப்படின்றத வந்து திமுகவினுடைய பார்ட் 2 மாதிரியான அரசாங்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்வினையாக ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. திமுக அரசுடைய 3.0, 4.0, 2.0 வந்து கஞ்சா விற்பனை, 3.4 வந்து கள்ளச்சாராயம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இது மக்கள் மத்தியில் அவர் எடுத்துட்டு போட்டுமே, மக்கள் அவர் சொல்றதை ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போதை கலாச்சாரம் வந்து
விற்பனையெல்லாம் கூடி இருக்குது, யார் சின்ன சின்ன விற்பனையாளர்களை தான் வந்து காவலர்கள் வந்து அச்சுறுத்துறாங்களே தவிர உண்மையாவே வந்து வர்றதை வந்து யார் தடுக்கிறா? அதானியினுடைய துறைமுகத்தில் 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் மாட்டிருக்கு போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி. இப்படி அது மாதிரி ஏதாவது குவியல் கணக்கில் ஏதாவது மாட்டிருக்குறா? மாட்டேங்குது அப்படின்றது என்ன சார் சொல்றாங்க, இங்க வந்து மறைக்கிறாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொது இடங்கள்ல வந்து நீங்க வந்து கஞ்சா பழக்கம் இருக்கு, பிடிச்சு கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. யார் வந்து இந்த மாதிரி செய்யறா? இப்ப எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். மக்கள் தரப்புல இருந்தே அந்த ஒரு இதை வைக்கிறாங்கன்னு தானே சார்? யாரு வைக்கிறா? எதிர்கட்சிகள் தானே வைக்கிறாங்க. மக்கள் போராட்டம் பண்றாங்களா? இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் அரசு தரப்புல இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டுறது என்ன சார்? ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்னாடி போய் வைக்கணும். மக்கள் ஏத்துக்கிறாங்களா, ஓட்டு போடுறாங்க இல்லையான்னு தெரியும். இவர்கள் வச்சு அத்தனை குற்றச்சாட்டுகள் நிராகரிக்கிறாங்களே. சரி, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் காரணம் வந்து மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து போலியா கிரியேட் பண்றது தான் இந்த அரசினுடைய வேலை. பாஜகவினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லா விஷயத்தையுமே மத்திய அரசை நோக்கி கை காட்டலையே திமுக. எல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மாநில உரிமைகள் ஒன்றுனா பறிக்க பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒன்றிய அரசினோட கட்டுப்பாடுலாம் இந்தியாவிலும் இருக்கு. மாநில அரசுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, அதுவும் பறிபோக போகுதுங்கிறதா சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்றிய அரசு கையை காமிச்சிட்டு இவங்க ஒதுக்கலையே. கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் மேல, திமுகவுடைய 9 அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நிதி தரலன்னு சொல்லக்கூடிய தொகையை விட அந்த தொகையை விட இவங்க வந்து ஊழல் அடிச்சது வந்து அதிகம், அதை விட டபுள் மடங்கு தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க தலைவராக இருந்த அண்ணாமலை 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் 1 போட்டார், 2, 3 ரிலீஸ் பண்ணார்ல, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுலாம் சர்வ சாதாரணமான. ஆனா இப்போ ஆதாரம் இருந்து நீங்க நடவடிக்கை எடுங்க. அது 2026 தேர்தலுக்குள்ள நிறைய அமைச்சர்கள் கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கு, உதயநிதி அவர்கள் கூட கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, ஆதாரம் இருந்தா நீங்க நிரூபிங்க. நீங்க இந்திய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த அரசியல்வாதி மீது ஊழல் வழக்கு இல்லாத அரசியல்வாதிகளை விரல் விட்டு எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆதாரம் வந்து நடவடிக்கை எடுங்க. ஏன் தயக்கிறீங்க? பத்திரிகை சந்திச்சு பேசுறீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரிலீஸ் பண்ண டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 என்னாச்சு? அது எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாம தான் தூக்கி போய் போட வச்சிருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, எதிர்கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்கணுங்கிறக்கா குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. உங்க ஆதாரம் இருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். இப்போ மத ரீதியான பிரிவினைவாதம் அப்படின்றத தமிழகத்துல தூண்டுறதே திமுக தான். பாஜகன்னு கை காட்டி இவங்க நழுவ பாக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. யார் மத ரீதியான பிரச்சனையை தூண்டுறாங்க? இன்னைக்கு காஷ்மீர் நடந்த பிரச்சனைக்கு வட இந்திய ஊடகங்கள் முழுவதுமாக பச்சையா ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. அவன் வந்து சுட வந்தவன் நீங்க வந்து இந்துவா முஸ்லீமான உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்து தான் சுட்டாங்கிற ஒரு தப்பை, ஒரு பொய்யை, ஒரு வதந்தியை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இதை ஏன் நீங்க வந்து மறுக்க மாட்டேங்கிறீங்க? அங்கிருந்து தப்பிச்சு வந்தவங்க என்ன சொன்னாங்க? அந்த மாதிரியான ஒரு சம்பவமே இல்லை, அந்த மாதிரிலாம் வந்தவங்க கண்ண மொழி எல்லாரும் சுட்டான். செத்து போனதுல கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல முஸ்லீம் இருக்கான். 10 பேருக்கு மேல மறைச்சிருக்காங்க. அந்த தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப 10 பேருக்கு மேல இறந்து போனதுல முஸ்லீம் இருக்காங்க, அதோட தகவலை மறைச்சிருக்காங்க. 2 பேர் தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா மொத்தம் 10 பேருக்கு மேல இறந்து ஒரே ஒரு இஸ்லாமியர், அதுவும் உள்ளூர்காரரு, அங்க வந்து கைடா வேலை செய்யக்கூடியவர் அப்படின்ற மாதிரி 10 பேர் சொல்றாங்க. இப்போ கணக்கு வந்து 10 பேர் இது ஒன்றிய அரசு மறைச்சிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குண்டா நெருக்காடெல்லாம் வரக்கூடிய காலங்கள் எடுத்து போடுவாங்க. அப்ப வந்தவன் இந்துவா முஸ்லீமாலாம் பார்க்கல, வந்த தீவிரவாதி அவன் வந்து இந்தியனா பார்த்து எல்லாம் சுட்டு போயிட்டான். நீங்க அதைத்தான் ப்ரொமோட் பண்றதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? இல்ல வந்தவன் இந்துவா முஸ்லீமான் கேட்டு சுட்டான் அப்படின்னு ஒரு வன்மத்தை, ஒரு விஷத்தை, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரிவை உருவன்றக்கூடிய ஒரு பொய்யான செய்தியை வட இந்தியா முழுவதும் பரப்புறீங்க. யார் மத ரீதியான பிளவை உண்டு பண்றது? பாஜக முக்கிய நிர்வாகிகள், வட இந்திய நிர்வாகிகள் என்னென்ன பேசுறாங்க? சுவேந்த் அதிகாரின்னு சொல்லி பாஜக முக்கிய நிர்வாகி தப்பிச்சு வந்தவங்கள்ட்ட சொல்றாரு. அந்த வீடியோ காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள் இருக்கு. நீங்க வந்தவங்கெல்லாம் வந்து உங்களை முஸ்லீமா இந்துவான்னு கேட்டு சுட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ முழுக்க மத ரீதியாக பிளவு செய்யறது யாரு? பாஜகங்கிறது இந்தியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், பச்சை குழந்தை கூட தெரியும். அப்போ இவர்கள் வந்து செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் கையை காட்டுறதான் இவருடைய வேலையை வச்சிருக்காங்க. அதான் அவங்க பேசுறாங்க. இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கக்கூடிய வேலையை இப்போ இஸ்லாமியர்களை வந்து பாஜக வந்து குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு இங்க பிரிவினைவாதத்துன்றது திமுக தான் சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்துக்கள் வந்து நிற்கிறாங்க, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்கள் வந்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் மத ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களை முயற்சி பண்ணாங்க. அதை முறியடித்தது யார்? அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள் தான் அந்த பிரச்சனையை முறியடிச்சாங்க. இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நான் காலங்காலம் மாமா மச்சானா இருக்கிறோம், நீ ஏன்டா இங்கே வரன்னு விரட்டி அடிச்சாங்க. அங்கே திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு ராமர் கோயில் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் பிளான் பண்ணாங்க. அதை முறியடித்தது யாரு? இந்துக்கள் தான் முறியடிச்சாங்க. இஸ்லாமியர்கள் முறியடிச்சாங்க. இவங்க சொல்றது போய் உள்ள விட்டோம்னா நமக்கு காலங்காலமாக அண்ணன் தம்பி மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். உள்ள விட்டோம்னா
இவன் மத ரீதியான பிரச்சனையை கிளப்பிடுவான், வராதன்னு சொல்லி துரத்தி அடித்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் தான் பண்ணாங்க. அப்போ மதத்தை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடியது யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதை வந்து மாற்று தான் வந்து செஞ்சு போட்டு அடுத்தவங்க மேலே பழி தூக்கி போகிற மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அவர்கள் இந்தியா முழுவதும் செய்யக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டில் இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்தவரும் சரி ஒன்றிணைந்து ஒன்றாக பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இவர்களுடைய இந்த பாசிச அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. 2026 தேர்தலும் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆதரவாக பேசுறாரு அப்படின்றதுனாலே பெரிய கண்டனங்கள் அவருடைய கருத்துக்களுக்கு முன்வைக்கப்படுது. அந்த வகையில் அமித்ஷா அவர்களை வந்து பதவி விலகணும்னு சொன்னதுக்காக பலவிதமான விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அவர் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருமாவளவன் சொல்றதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அமித்ஷா பதவி விலகணும்னு திருமாவளவன் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடைபெற்ற அன்னைக்கே பேசினாரு சுப்பிரமணிய சாமி. அவர் போய் பேசுவீங்களா? இன்னைக்கு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பதவி விலகணும், அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவி விலகணும், முதலம் பிரைம் மினிஸ்டர் பதவி விலகணும்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகி முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? சார், பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு திருமாவளவன் அவர்கள் யார்கிட்டயோ ஃபோன் பேசி அவர் வந்து தரவுகள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க சொல்ல வேண்டியதை ஒரு மவுத் பீஸா இருந்தா சொல்றாரு தவிர அவருடைய கருத்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்களே. எந்த அரசியல்வாதியுமே விஷயங்களை கேதர் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. நம்மளே இப்போ இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? என்ன நியூஸை கேதர் பண்ணிட்டு தானே பேசணும். அது மாதிரி அரசியல் கட்சி தலைவர் மைக் ஆன் பண்ணி பேசிடுவாரா? செய்திகளை சேகரிச்சுட்டு உண்மையா பொய்யான ரெஃபர் பண்ணி தானே பேசுவாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? ஆனா இதை சொல்லணும், இதை சொல்ல வேணாம், இப்ப சொல்ல வேணாம் அப்படிலாம் பேசுறாங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்கக்கூடிய நபர் கிடையாது திருமாவளவன். நீங்க அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கங்க. யாராவது சொல்லி அவருக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு இருந்தாரா நீங்க பாஜக மத்திய அமைச்சர் இருந்திருப்பாரு. பாஜக சொல்றதை கேட்டிருந்தா நீங்க இந்தியாவில் ஏதாவது உயரிய பதவியில் உட்கார்ந்துருப்பாரு. கொள்கை ரீதியான ஒரு அடிப்படையில் ஒரு பிரச்சனையில் நிற்கிறார். இங்கே முஸ்லீம்கள் பக்கம் மட்டும் நிற்கிறது கிடையாது. ஆந்திராவில் சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி கூட பதவி போச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி பதவி போனோடனே எதிர்க்க வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி ஆட்களை வந்து மிகப்பெரிய துன்புறுத்தினாங்க. பல பேர் கொலை செய்யப்பட்டாங்க. உடனே ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறாரு? டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் பண்ணுறாரு. எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு டெல்லியில் போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் திருமாவளவன் கலந்துட்டார். இந்தியா கூட்டணியில் ஜெகன்மோகன் ரெட்டி கிடையாது. இருந்தாலும் கூட பாதிக்கப்படுகிறார், ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகிறார் ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால அந்த தார்மீக அடிப்படையில் பண்ணுறது. அப்போ இந்த விஷயத்தை வைத்து குறிப்பிட்ட சமூகத்தை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறாங்க, மத ரீதியாக அச்சத்தை கொண்டு வர்றாங்க. ஆகையால் வந்து அந்த பக்கம் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு நிற்கிறாரு. இதில் எங்கே திருமாவளவன் பண்ணாரு? இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் உடன்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன? அதே நேரத்தில் தவறான விஷயத்தை, தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எங்கே தவறு இருக்குது? இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார்.